குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் சுவாலஜி டீச்சர் சுதாகர் பேசுகிறேன். நம்ம யூனிட் 3 சாப்டர் 7 லெசன் பேர் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மனித நலன் மற்றும் நோய்கள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஹெல்த்? ஹெல்த்னா என்ன? உடல் நலன் என்ன? அதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். யார் சொல்லியிருக்கா? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஹூன்னு சொல்லுவாங்க. டிஃபைன் த ஹெல்த் as a state of complete physical, mental, social well-being. ஓகேங்களா? கம்ப்ளீட் ஃபிசிக்கல் உடல் அமைப்பு, மென்டல் மனநிலை, சோசியல் வெல்பீயிங் சமூக நலன், இதெல்லாம் சராசரியாக இருக்கணும். நாட் merely absence ஆஃப் டிசீசஸ். நோய் இல்லாமல் வாழ்வதே என்ன கிடையாது? ஹெல்த்து கிடையாது. இதெல்லாம் இருக்கணும். ஃபிசிக்கலில் ஃபிட்டாக இருக்கணும், மென்டலில் ஃபிட்டாக இருக்கணும், சோசியல் வெல்பீயிங்காக இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொன்னது யார்? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, we can also say health is wealth. என்ன சொல்லுவாங்க? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிறாங்களே. ஹெல்த் இஸ் வெல்த். when people are healthy they are more efficient at work. ஒருத்தவங்க நோய் இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய ஒர்க்கில் வேலையில் நல்ல திறம்பட செயல்படுவாங்க. ஹெல்த் இன்க்ரீசஸ் லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் த பீப்புள். லாஞ்சிட்டிவிட்டினா வாழ்நாள் அளவு. அப்போ உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா, இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உடல் நலம் நல்லா இருந்ததுன்னா எக்ஸசைஸ் மூலயமா தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா டெவலப் பண்ண முடியும். ஸோ உடல்நலம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களாம் என்ன பண்ண முடியும்? நிறைய ஒர்க் பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு ரெடியூஸ் த இன்ஃபண்ட் அண்ட் அடல்ட் மார்ட்டாலிட்டி. மார்ட்டாலிட்டினா டெத்து. ஸோ உடல்நலம் நல்லா இருந்ததுன்னா குழந்தைகள் மற்றும் என்ன அது முதியவர்கள் இறப்பை குறைக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? பர்சனல் ஹைஜீன், தன் சுகாதாரம், ரெகுலர் எக்ஸசைஸ். ஓகேங்களா? பர்சனல் ஹைஜீன், ரெகுலர் எக்ஸசைஸ். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸ்டு டயட். கண்ட நேரத்தில் திங்காமல் மார்னிங் என்ன, மதியம் என்ன, நைட் என்ன, இதேமாரி சாப்பிடணும். இடையில பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதேமாரியே கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைன் அ குட் ஹெல்த். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நல்ல உடல்நலத்தை வச்சுருக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர் யூ கிளியர்? ஸோ தட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்ஸில் காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். ஓகேங்களா? காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங். இதில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ஹெல்த். ஸோ இட் வாஸ் ஸ்டார்டட் லேட்டர். மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த நியூரல் சிஸ்டம். மனதை ஒருநிலைப்படுத்த பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம், எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பி, இம்யூன் சிஸ்டம். இது 3 தான் சேர்ந்து மைண்டை ரெகுலேட் பண்ணுது. டுகெதர் தே அஃபெக்ட் ஹெல்த். இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டுச்சுன்னா எது உடல்நலத்தை பாதிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் த ஹெல்த். எந்தெந்த ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஹெல்த் அப்படின்னா ஜெனட்டிக் டிஸார்டர். ஓகேங்களா? எது அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் டிஸார்டர். ஜெனட்டிக் டிஸார்டர் மரபியல் குறைபாடு. ஸோ டிஃபிஷியன்சி எ சைல்ட் பார்ன் with or deficiency defect child inherit. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா மரபியல் குறைபாடோடு பிறக்குது அப்படின்னா அதோட ஹெல்த்து அதை அஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ஷனாக ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் டிஸார்டர். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷனாக தொற்று, நோய் கிருமிகளால் வரக்கூடியது. 3வது லைஃப் ஸ்டைல் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வாழ்க்கை முறை. நம்ம சாப்பிட்ற எடுத்துக்கிற ஃபுட்டு, வாட்டர், ரெசிஸ்ட் அண்ட் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸ், இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணும். ஹெல்த் இஸ் ஜெனரலி மீன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் இல்னஸ். உடல் நலம் எதில் இருக்கிறது பார்த்தா ஃப்ரீ ஃப்ரம் இல்னஸ் ஆர் டிசீஸ். நோய் இல்லாமல் இருக்கிறது, இன்ஜூரி காயம் இல்லாமல் இருக்கிறது, பெயின் வலி இல்லாமல் இருக்கிறது, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். சரிங்களா? லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கிறது கூட சொல்லலாம். அது வராது. சரிங்களா? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் என்னது? இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஹெல்த் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோசியல் வெல்பீயிங்காக இருக்கும். அதை நம்ம நிறைய பார்த்துட்டோம்ல. ஹெல்தி பீப்புள் ஆர் எஃபிஷியன்ட் அட் ஒர்க் விச் இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பீயிங் என்னது எக்கனாமிக்
ப்ராஸ்பரிட்டி. நல்ல உடல்நலம் இருந்தால் நல்ல வேலை செய்வாங்க. நல்ல வேலை செஞ்சோம்னா நல்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகவே இருக்கும், நிறைய சம்பாதிப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். ஹெல்த் இன்க்ரீசஸ் லாஞ்சிட்டிவிட்டி ஆஃப் த பீப்புள். வாழ்நாள் அளவு, உடல் நலம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது வாழ்நாள் அளவு அதிகப்படுத்துது. அண்டு ரெடியூஸ் இன்ஃபேண்ட் அண்டு மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி. இன்ஃபேண்ட் அண்டு ஓல்ட் ரெடியூஸ், குறைக்குது. குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் இறப்பை குறைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஹெல்த். த கண்டிஷன் பீயிங் சவுண்ட் இன் பாடி. சவுண்டுன்னா நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கிறது தான் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. சவுண்ட் பாடினது நல்லா ஃபிட்டாக இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ சவுண்ட் பாடி, மைண்ட் ஆர் ஸ்ப்ரிண்ட், எஸ்பெஷலி ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபிசிக்கல் டிசீஸ் ஆர் பெயின், தட் இஸ் கால்ட் ஹெல்த். நோய் இல்லாமல், உடலில் குறைபாடு இல்லாமல், வலி இல்லாமல் இருக்கிறது தான் ஹெல்த்னு சொல்கிறாங்க, உடல் நலம். ஆன்சியன்ட் டேஸ், முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கன்சிடர் அஸ் எ ஸ்டேட் ஆஃப் பாடி ஆர் அண்ட் மைண்ட் வித் பேலன்ஸ் ஆஃப் என்னது ஹியூமோஸ். மனித நலத்துடன் கூடிய உடல் நலம், மனநலம், மனம் வந்து நல்லா இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்னு ஏன்சியன்ட் டேஸில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அசிஸ்டட் பை யார்? கிரீக்ஸ் அண்ட் இந்தியன் ஆயுர்வேதா சிஸ்டம். இந்த சிஸ்டம் சொல்லுது, இதெல்லாம் புக்ஸில் எல்லாம் தெரிஞ்சிங்க. இட் வாஸ் பிலீவ்டு பர்சன் வித் blank bile, person with a black bile belong to hot personality and would have fever. What do you mean black bile? பைல்னா உங்களுக்கு தெரியும், பித்தம், கரும் பித்தம்னு சொல்லுவாங்க. பிளாக் பைல் என்னது? கரும் பித்தம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனாலிட்டி, அவங்க பாடி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாகவே இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஹீட்டாக இருக்குது, பாடி ஹீட்டாக இருக்கிறது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பைல். ஸோ இது ஹியூமஸ், 4 distinct body fluids. ஹியூமஸ்னால் லிக்யூடு, அதை 4 விதையாக தான் பிரிக்கிறாங்க பாடி ஃப்ளூயிட்ஸை. எக்ஸஸ் ஆர் டிஃபிஷியன்சி ஆஃப் பாடிலி, தேவையில்லாத வெளியேற்றது. fluid in the individual person directly influences the temperament and health. இதை அஃபெக்ட் பண்ணுது. டெம்பரமெண்ட்னா அவங்களோட ஹெல்த்தையும் இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது, எக்ஸஸ் ஆஃப் fluid. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4 ஹியூமஸ் என்னது? பிளாக் பைல், எல்லோ பைல், ப்ளீகும் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தா பிளட்டு. இது 4 தான் உடலில் இருக்குது. லேட்டர் டிஸ்கவரி ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் யார் கண்டுபிடிச்சது? பை வில்லியம் ஹாவி. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த நார்மல் பாடி டெம்பரேச்சர் இன் த பர்சன் வித் பிளாக் பைல் டிஸ்ப்ரூவ்டு என்னது? குட் ஹியூமர் ஹைபாத்திசிஸ். இதுலேருந்து பிளட்டை கண்டுபிடிச்சதுனால பிளட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு யார் சொன்னது? வில்லியம் ஹார்வி சொன்னதுனால மற்ற எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு, அந்த ஹைபாத்திசிஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த குட் ஹெல்த். இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பர்சன் ஹேவிங் த குட் ஹெல்த். என்னென்னலாம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் குட் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சன் ஹேவிங் குட் ஹெல்த். நல்ல நலம், நல்ல உடல்நலம் வச்சுருப்பவங்க கேரக்டர்ஸ் எப்படி இருக்கணும்? ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் டிசீஸ். நோய் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் இருக்கிறது தான், நோய் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் இருக்கிறது தான் மெயின் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஃப்ரம் அன்னெசரி ஆன்சைட்டி, தேவையில்லாமல் கவலைப்பட மாட்டாங்க. அன்னெசரி ஆன்சைட்டி, ஆன்சைட்னா கவலை. ஃப்ரீ ஃப்ரம் சோசியல் அண்டு சைக்காலஜிக்கல் டென்ஷன், சமூகத்துலேயும் மன அளவுலேயும் எந்தவித டென்ஷனையும் எடுத்துக்காமல் நியூட்ரலாக இருப்பாங்க அந்த ஹியூமன் பீயிங். அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். ஃபீலிங் ஜாய் இன் லிவிங், வாழ்வதை சுகமாக கருதுவாங்க. எபிலிட்டி டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி அட் இட் இஸ் பெஸ்ட், வேலையை திறம்பட செய்வாங்க, அதை நல்லபடியாகவே செய்வாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் அந்த இதில் கொடுத்துருக்காங்க 1 by 1. இதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, காமன் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங் பற்றி படிக்கலாம். டிசீஸ் கேன் பி டிஃபைன்டு டிஸார்டர் ஆர் என்னது? டிஸார்டர்னால் குறைகள், மால் ஃபங்க்ஷனாக கோளாறு. எதில் வருது? மைண்ட் ஆர் பாடி, மனதிலையும் உடல்லையும் குறைகள் கோளாறுகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ். இட் இன்வால்வ் எதில் இந்த குறைபாடு எதுலாம் வரும் அப்படின்னா, மார்ஃபலாஜிக்கல் வெளிப்புற அமைப்பு,
ஃபிசியலாஜிக்கல் உடற்செயல் உள்புற வேலையில் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில், சைக்காலஜிக்கல் மன ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் விச் மே பி டியூ டு எதனால் அது வரலாம் அப்படின்னா என்வாமெண்டல் ஃபேக்டர்ஸ் அவங்க இருக்கக்கூடிய இடம், பேத்தோஜன் நோயை பரப்பக்கூடிய காரணி, ஜெனட்டிக் அனாமலிஸ் மரபியல் குறைபாடு, ஆர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வாழ்க்கை முறை மாற்றம், இதனால் இந்த குறைபாடுகள் வரலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட் disease can be broadly grouped into infectious and non-infectious types. ஸோ இது இன்ஃபெக்டியஸ் அப்படின்னா தொற்று நோய்கள், இது வந்து ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு பரவக்கூடியது இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். நான் இன்ஃபெக்டியஸ் அப்படின்னா தொற்றா நோய்கள், இது பரவாது. ஸோ டிசீஸ் விச் ஆர் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ஒன் பர்சன் டு அனதர், ஒருவரிடமிருந்து இன்னொரு பர்சனுக்கு மற்றொருவருக்கு நோய் பரவணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ், பரவும் நோய்கள்னு சொல்லுவாங்க. சச் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், அந்த நோயை ஏற்படுத்தக்கூடியது பேர் என்ன அப்படின்னா பேத்தோஜன்ஸ், நோயுக்கி. அண்ட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ, அந்த பேத்தோஜன் எப்படிலாம் பரவும் அப்படின்னா த்ரூ ஏர், காற்று மூலயமா, வாட்டர் நீர் மூலயமா, ஃபுட் உணவு மூலயமா, ஃபிசிக்கல் கான்டாக்ட் பாடி டச் ஆகும்பொழுது, அண்டு வெக்டார்ஸ் நிறைய கடத்திகள்னு சொல்லுவாங்க, கொசு, வீட்டில் உள்ள நிறைய இருக்குது, இது மூலயமா இந்த நோய் கடத்தப்படுது. த டிசீஸ் காசிங் பேத்தோஜன் மேபி, அந்த டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய அந்த பேத்தோஜன் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா வெதர் இட் இஸ் வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கையாக இருக்கலாம், புரோட்டோசோவன் பேரசைட்டாக இருக்கலாம், ஹெல்மிந்திக் பேரசைட்டாக இருக்கலாம். ஹெல்மிந்திக்ஸ் தான் புழு, வயிற்றுக்குள்ளே நிறைய புழு இருக்கும், எண்டோ பேரசைட்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் அவங்க தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதாக கூட இருக்கலாம். ஸோ இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் ஆர் காமன், சரிங்களா, பரவக்கூடிய நோய் வந்து பொதுவானது. அண்ட் எவ்ரி ஒன் சஃபர் ஃப்ரம் சச் டிசீசஸ் அட் சம் டைம், எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடியது. சில நேரத்தில் மனிதர்களுக்கு இது பரவும், சில நேரங்களில் எல்லா மனிதர்களும் இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பாக்டீரியல் டிசீஸ் ஆர் க்யூரபிள், இதுதான் முக்கியம். நிறைய பாக்டீரிய நோய்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், க்யூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். பட் ஆல் டிசீசஸ் ஆஃப் வைரஸஸ் ஆர் நாட். ஆனால் வைரஸ் டிசீஸை க்யூர் பண்ண முடியுமானா முடியாது. இது ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம உலகமே வந்து சஃபர் ஆகிருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான் கொரோனா காஸ்டு பை த வைரஸ் டிசீஸ். ஓகே, சம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் லைக் எய்ட்ஸ் மே பி ஃபேட்டல். வைரஸால் வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பார்த்தோன்னா எய்ட்ஸு, அது இறப்பை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா நான் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ், தொற்றா நோய்கள்லாம் என்ன அப்படின்னா ஆர் நான் இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் பர்சன் டு த ஹெல்தி பர்சன். நோயுற்றவர்களிலிருந்து மற்றவர்களுக்கு பரவாது. இன் ஆரிஜின் தே மே பி, இது எப்படி வரலாம் அப்படின்னா ஜெனட்டிக், அதாவது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்னு ஒன்று இருக்குது, கொழுப்பு கட்டி மாதிரி பரவுறது, இது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ். நியூட்ரிஷனல் டிசார்டர், உணவூட்ட குறைபாடு, விட்டமின் குறைபாட்டால் வரலாம். உடற்சிதைவு, அதாவது டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ், ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு இது, ஹார்ட் அட்டாக் இதயம் செயல்படாமல் போகிறது, ஸ்ட்ரோக் வலிப்பு, இதெல்லாம் வந்து பார்த்தா டீஜெனரேட்டிவ். அமாங் நான் இன்ஃபெக்டிவ் டிசீசஸ் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஆஃப் டெத். பரவாக்கூடிய தொற்றா நோய்களில் கேன்சர் வந்துச்சுன்னா அது இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. Okay student, next class we will discuss about the common human diseases like bacterial disease, viral disease, fungal disease, protozoan disease and helminthic disease பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். Thank you students.